நீங்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரேஷியோ கொஸ்டின்ஸ் தான். இங்கே ஏபி, பிசி அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு, இங்கே ஏபிசிஎன் அப்படி மாரி மொத்தமா குடுத்துருக்காங்க. இப்போ ஏபி, பிசிய வச்சு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எண் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். இந்த எண் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு கோடு போடுவோமா, எண் போடும்போது, ஸோ அத 2யும் ஃபர்ஸ்ட்டு பெருக்கிக்கணும். 3 4 12 வந்துச்சா? அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு போவோமா, அப்போ இது 4 2 8 ஓகேவா? ஸோ இது 2 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். அது 8ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடு இப்படி வருவோமா எண்ணுல, அப்போ அந்த 2யும் 5யும் பெருக்குனீங்க அப்படின்னா 2 10. அப்போ ஏங்கிறது 12, பிங்கிறது 8, சிங்கிறது 10 அப்படிங்கிறத நம்ம இதனால் தெரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போது நம்பர் அனலாகின்னு சொல்லப்படக்கூடிய இது ரீசனிங்கில் 8 514 6 கொஸ்டின் மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது 8லேருந்து 514ங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஸோ 8 கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8 கியூப் பண்ணி 2 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 514 கிடைக்கும். அதாவது 8 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 512, அது கூட 2 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 514 கிடைக்குமா? இப்படி தான் வந்திருக்கு. இதே மெத்தட் தான் அங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ 6 கியூப் பண்ணுங்கள். 6 கியூப் என்ன வரும்? அதாவது 6 6 36, அது கூட வந்து அந்த 6 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 216 கிடைக்கும். அது கூட 2 ஆட் பண்ணுங்கள். அப்போ 216 கூட 2 கூட்டிங்க அப்படின்னா 218. கரெக்டான ஆன்சர் வந்து வேணால் ஆப்ஷன் 3யில் உள்ள 218 தான். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இதில் வரும். ஓகே, ஸோ இது ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் மேத்தமெட்டிக்ஸில் இங்கே 14 ப்ளஸ்ஸு பெரிய ப்ராக்கெட் 100 டிவைடட் சின்ன ப்ராக்கெட் 60 டிவைடட் 18 டிவைடட் 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் 400 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னடா போர்ட் மாஸ் ரூல் படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டு ஆஃப் ப்ராக்கெட் இதில் எல்லா ப்ராக்கெட்டுமே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட்டான இந்த சின்ன ஆஃப் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ அந்த ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 6 இருக்குது. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பண்ணலாம்? அதாவது 3 18 அப்படிங்கிற மாதிரி பண்ணலாமா? எஸ். ஸோ அப்போ இது 18 டிவைடட் 6ங்கிறது 3ங்கிற மாதிரி சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. அடுத்து 60 டிவைடட் 3 அப்படின்ட்டு, அப்போ 60 3ஆல் நம்ம வகுக்க முடியுமா? கண்டிப்பாக வகுக்கலாம். ஸோ 20 3 வந்து 60 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்து 100 டிவைடட் 20 அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. அப்போ இதையுமே வகுக்கலாமா? எஸ். ஸோ 5 20 வந்து 100 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ 5ங்கிறது வந்து வந்துச்சு. அப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட் ஃபுல்லாகவே நமக்கு 5ங்கிறது மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து இங்கே வெளியே 14 இருக்குது. ஓகே, இப்போ 14 உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் 5, அது போக வந்து ஆஃப்ங்கிறது இங்கே இன்ட்டு, அதாவது மல்டிஃபிகேஷன் குறியீடு தான் ஆஃப். ஓகேவா? ஸோ அப்போ 400. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இருக்கிறது இது தான். இதை வந்து சால்வ் பண்ணால் ஓகே தான். இப்போ 14 கூட வந்து நீங்கள் 5 ஃபஸ்ட்டு கூட்டுறதுக்கு முன்னாடி பெருக்கணும். ஓகேவா? மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 400 இன்ட்டு 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கிடைக்கும். அதே போல் அது கூட 14 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2014 அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்போ 2014ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2ல் தான் அந்த 2014 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் தான். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம நிறையா டைப் கொஸ்டின்ஸ் வேணால் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு உள்ள சேனலை செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 46 36 28 22 18 அண்ட் கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன ஒரு கண்டுபிடிக்கணும். இப்போ 46லேருந்து 36 இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? 10. ஓகேவா? ஸோ 10 கழிச்சிருக்காங்க. அடுத்து 36லேருந்து 28 பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்காங்க? இதில் 8 கழிச்சிருக்காங்க. அடுத்து 28லேருந்து 22 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6 கழிச்சிருக்காங்க. அடுத்து 22லேருந்து 18 பார்த்தீங்க அப்படின்னா 4 கழிச்சிருக்காங்க. அடுத்து என்ன வரும்? அதாவது இங்கே 10 8 6 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 2 குறைச்சி வந்து கழிச்சிருக்காங்க. இப்போது அதுக்கப்புறம் அதாவது 4க்கு அப்புறம் இந்த 10 8 இதுக்கான டிஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற நமக்கு தெரியுதா? அப்போ கண்டிப்பாக அந்த 4லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 தான். அந்த 2 வந்து இந்த 18 கூட நம்ம கழிக்கணும். ஓகே, அப்போ 18ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ இந்த 16 தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இது சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 47 இங்கே, அதாவது இதுவுமே நம்பர் சீரிஸ் சொல்லப்படக்கூடியதான். 47 48 44 53 அண்ட் 37. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 47லேருந்து 48 என்ன? அதாவது 1 கூட்டியிருக்காங்க. அடுத்து 48லேருந்து 44 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்க? 4 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 கூட்டாங்க, அடுத்து கழிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 44லேருந்து 53 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருக்காங்க. அதாவது சாரி கூட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 44லேருந்து 57. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 53லேருந்து 37 பார்த்தீங்க அப்படின்னா கழிச்சிருக்காங்க. 16 கழிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கிறாங்க, சாரி கூட்டுறாங்க, அப்புறம் கழிக்கிறாங்க, கூட்டுறாங்க, கழிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அப்புறம் இந்த மெத்தட் போயிட்டுருக்கு. அப்போ இங்கே கடைசியாக நமக்கு முடிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
16 மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதாவது இந்த 1, 4, 9, 16 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1, 2, 3, 4ஓட ஸ்கொயர். அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து 5, 5ஓட ஸ்கொயர் வந்து 25. அந்த 25 நம்ம 37 கூட கூட்டணும் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும்? 7, 5, 12 மேலே 1, 3, 2, 5, 1, 6. ஓகே. ஸோ அப்போ 62 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 3ல இருக்கல அந்த 62 தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெட்டர்ஸை வச்சுமே தான் சீரிஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் எஸ்பி, ஆர்கியூ, கொஸ்டின் மார்க், பிஎஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே செட்டாக இருக்குது. ஓகே. அப்போ செட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதோட தான் ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே. அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எஸ்லேருந்து 6 அப்படி பார்த்தோமா? ஸோ இப்படி போகாமல் நம்ம கொஞ்சம் பேக் சைட்லேருந்து வரலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி போகும்பொழுது அதாவது எஸ்லேருந்து 6 பார்த்தீங்க அப்படின்னா தலையில் வர்ற மாதிரி இருக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து வாங்களே பி. ஓகேவா? அது இது 6 எஸ். அப்போ பிஆர்னா பிக்யூஆர்எஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ இடையில உள்ளது கியூ வரலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் போங்க பி கியூ அதுக்கப்புறம் ஆர் வரலாம்னு சொல்லலாமா? அப்போ கியூஆர் அதாவது கியூஆருங்கிறது இப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து வரோம், அடுத்து இந்த சைட்லேருந்து வர்றோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ கியூஆருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1ல் இருக்க கியூஆர் தான் இருக்கும். இதில் வரக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளான மெத்தட் தெரியலனா தெரிஞ்சுக்கிடுங்க. சூப்பரான ஒரு ட்ரிக்கு பாருங்கள். 85, 84, 92, 83 அண்ட் கொஸ்டின் மார்க். இப்போ 85லேருந்து 84ங்கிறது எப்படி வந்திருக்கும்? அதாவது 1 ஸ்கொயர்டு பண்ணி ஆனால் நமக்கு 1 கிடைக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கழிச்சிருக்காங்க 1. அதே மாதிரி அடுத்து 84லேருந்து 92 பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கு? அதாவது 2 கியூப் பண்ணோம். அதாவது 2 கியூப் என்ன வரும்? அது 2 கியூப் பார்த்தீங்கன்னா 8 வரும். அந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா 84 கூட கூட்டியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 92 வந்திருக்கு. அடுத்து இங்கே 92லேருந்து 83 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3 அதாவது 3 ஸ்கொயர்டு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கழிச்சிருக்காங்க. அதாவது 9 வந்து அதில் கழிச்சிருக்காங்க. அடுத்து 83 அதாவது இங்கே 1 ஸ்கொயர்டு அதை கழிச்சிருக்காங்க. அடுத்து 2 கியூப் அதை கூட்டியிருக்காங்க. அடுத்து 3 ஸ்கொயர்டு அதை கழிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா அடுத்து நம்ம கூட்டணும். அதாவது 4 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டணும். 64 4 கியூப்ங்கிறது அது 83ஓட நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா 83 இன்ட்டு அதாவது 64 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 3 7 8 6 14 147. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1.